சூரிய சக்தி மின் உற்பத்தியில் தமிழ்நாடு பின்தங்கியுள்ளதாக மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னை கிண்டியில் செய்தியாளர்களை சந்தித்த நிர்மல்குமார், தமிழ்நாட்டின் மின் உற்பத்தி கட்டமைப்பு போதுமானதாக இல்லை எனவும், சூரிய ஆற்றல் மின் உற்பத்தியில் தமிழ்நாடு பின்தங்கியுள்ள காரணத்தால் 2 வாரங்களில் புதிய கொள்கை அறிவிக்கப்படும் எனவும் தெரிவித்தார். சில இடங்களில் திட்டமிட்டே ஃபியூஸ் கேரியர்கள் திருடுவதாக தெரிவித்துள்ள அவர், சிசிடிவி கேமரா சான்றுகளுடன் சிலரை சிறைப்படுத்தியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் பெரம்பூரில் மின்வெட்டு ஏற்பட்டால் சிலரின் தூண்டுதலின் பெயரால் அங்கு போராட்டம் நடைபெறுவதாக குற்றம் சாட்டியுள்ளார். 25 வருஷத்துக்கு முன்னாடி முதல்ல ரெனியூபிள் எனர்ஜி இன்வெஸ்ட் பண்ணதே தமிழ்நாட்டில் தான். ஆனால் இப்போ தமிழ்நாடு மற்ற மாநிலங்களை விட மிகவும் பின்தங்கி இருக்குது சோலார்லேயும் விண்ட்லேயும் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லையும். ஸோ அதை நம்ம இப்போது மறுபடியும் இங்கே வர இன்வெஸ்டர்ஸ்க்கு நம்ம தேவையான அளவு என்ன மாதிரியான டிரான்ஸ்பரன்சி கொண்டு வர போகிறோம். அவங்களுக்கு ஏற்கனவே பழைய காலங்களில் நிறைய பிரச்சனைகள், நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருந்தது. ஏன்னா அவங்க இன்வெஸ்ட் பண்ணோம்னா அவங்களுக்கு நேரடியாக எங்கே இன்வெஸ்ட் பண்ணணும், யாரும் எந்த வித வெளிநபர் தலையீடும் இல்லாமல், அரசியல் தலையீடு இல்லாமல், பவர் ஜென்ரேஷன்ஸில் சோலார் விண்டில் அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸு ப்ராப்பராக அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு தெளிவுகள் இல்லாமல் இருந்தது. நிறைய பேர் தன்னிச்சையாக அவங்களே ஆதிக்கம் செலுத்தி யாரும் இன்வெஸ்ட் பண்ணாமல் பார்த்துக்கிட்டாங்க. ஸோ அதையெல்லாம் நம்ம மாற்றி இன்றைக்கி ஒரு டிரான்ஸ்பரண்டான ஒரு சோலார்லேயும் ரெனியூபிள் எனர்ஜி சோலார் விண்டில் நம்ம பாலிசி கிரியேட் பண்ணிட்டு வரோம். அடுத்த 1 வாரத்தில் அதெல்லாம் லான்ச் ஆகிடும்.